இந்த யூடியூப்ல பேசுகிறவங்கெல்லாம் யூடியூபர்ஸ் எல்லாம் 1 கோடி ரூபாய் 2 கோடி ரூபாய் 3 கோடி ரூபாய் இப்படி பல கோடிகள் சேர்க்கறதுக்கான சீக்ரெட்ஸ் இல்லை திட்டங்கள் இதெல்லாம் இவங்களுக்கே தெரியுது அப்படின்னும் போது இவங்கெல்லாம் அவங்களுக்கே செல்ஃபாக 1 கோடி 2 கோடி 3 கோடிலாம் செய்யாமல் ஏன் வந்து இன்னைக்கு யூடியூப்பில் ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணி ஷூட் பண்ணி எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது தான். ஸோ இதுக்கு ஒரு சிலர் வந்து வாதிடலாம், இல்லை இந்த யூடியூப்பில் உள்ளவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச வித்தைகளை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க, அதாவது நான் மட்டும் சம்பாதிச்சே பத்தாது என் கூட சேர்ந்து மற்றவங்களும் சம்பாதிக்கணும் அப்படின்ற அந்த அவேர்னஸை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் வாதங்கள் முன்வைக்கலாம். சரி, இந்த காலத்துலேயும் இந்த மாதிரி நல்லவங்கள்லாம் இருக்காங்க, இந்த மாதிரி பெருந்தன்மையான மனிதர்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்பினீங்கன்னா நல்லது, ஒரு பக்கம் இருக்கட்டும். அது இப்போது இந்த ஒரு கதைக்குள்ளே நம்ம போகலாம். இது வந்து ரொம்ப சின்ன வயசில் நம்ம எல்லாரும் ஸ்கூலில் கேட்ட ஒரு கதை தான். ஒரு பிறகு வெட்டி இருப்பார், அவர் ஒரு கோடரி வச்சுருப்பார். அந்த கோடரின்றது அவரோட